என் தங்கப்பிள்ளையே, வெற்றிகளை உனக்கு குறைவில்லாமல் வழங்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒருவரால் வரக்கூடிய ஆபத்தினை முன்கூட்டியே எச்சரிக்கையும் செய்ய வந்திருக்கின்றேன். அம்மா ஏற்கனவே உனக்கு இதனை தெரிவித்திருந்தாலும் மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. விடுகின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இது போன்ற செய்தி வந்து கிடைக்கிறது என்றவுடன் மனது சற்று வேதனைப்படத்தான் செய்யும். ஆனால் இது வேதனைப்பட வேண்டிய நேரம் கிடையாது. சிந்திக்க வேண்டிய நேரம், தெளிவாக நீ யோசிக்க வேண்டிய நேரம். நாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை மட்டும் தேடி ஒரு ஆபத்து வருகிறது என்றால், நம்மை சுற்றி இருக்கின்றவர்களில் யாரேனும் ஒருவர் நமக்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் நம்முடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்றுதானே அர்த்தம். என் குழந்தையே, நம்மை சுற்றி நமக்கு நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்று தேடிக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரே பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும்பொழுது அதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். வேண்டும் என்றே ஓரிடத்தில் மட்டும் நமக்கு பிரச்சனைகள் நடக்கிறது என்றால் அதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான காரியம் அல்லவா? இல்லை என்றால் காலம் முழுவதுமே அது உன்னைத்தானே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். காலம் முழுவதுமே அது உனக்குத்தானே பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று உன் வாழ்க்கை யாருடைய சூழ்ச்சி வலைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் பல நியாயங்கள் இருக்கிறது. நீ ஒருவர் உனக்கு சூழ்ச்சியையே செய்தாலுமே அவரை கண்டுபிடித்து விட்டாயானால் அவர் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை தெளிவாக எடுத்துரைப்பார். நீயும் சரியென்று சொல்லி சென்று விடுவாய். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் தவறு செய்கின்றவனும் ஒருவருக்கு துரோகம் செய்கின்றவனும் தெரிந்தே அதனை செய்யும் பொழுது தெளிவாகத்தான் செய்கின்றார்கள். எப்படி தப்பித்து கொள்ளலாம் என்பது எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. அதன் பிறகுதான் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்குகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இந்த வாழ்க்கையானது உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. வருகின்ற விஷயங்களை எல்லாம் ஏனோ தானோவென்று நாம் விட்டு செல்ல முடியாதல்லவா? இனிமேல் நமக்கு எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு உதவியையும் செய்வதற்கு யாரும் இல்லை என்று தெரிந்துவிட்டது. நாம் தெய்வத்தை மட்டுமே துணையாக கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இதிலிருந்து நீ பெறக்கூடிய நன்மைகளை தேடத் தொடங்கு. உனக்கான சந்தோஷம் இங்கே ஒளிந்து கிடக்கின்றது. இந்த மனிதர்கள் இதையெல்லாம் மறைத்து வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இதனை சரியாக நீ இன்று பெற்றுக்கொள். இவர்களின் அடையாளத்தை அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடுவேன். காரணமில்லாமல் எதுவுமே வாழ்க்கையில் நடக்காதல்லவா? அம்மா, நான் எதை சாதித்து விட்டேன் என்று சொல்லி இவர்கள் எனக்கு சோதனைகளை கொடுக்கின்றார்கள். நானே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றேன் என்று. கஷ்டப்படுகிறாயல்லவா? முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா? அப்படியானால் உன்னை முன்னேற விடாமல் தடுப்பதுதான் இவர்களின் எண்ணம். இங்கு பலருக்கு தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறோமோ இல்லையோ,
அடுத்தவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்கின்ற நல்ல எண்ணம் எப்பொழுதுமே அவர்களுக்குள் இருக்கத்தான் செய்கின்றது. இதுபோன்ற மனிதர்களை நாம் என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுதுதான் உன் தாயானவள் எனக்கு தோன்றிய விஷயம், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை நான் உனக்கு அடையாளம் கண்டுபிடித்து கொடுத்து விட்டேன். ஆனால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் இவர்களிடையே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். இவர்களின் வார்த்தைகளை நீ நம்ப மாட்டாய். என் குழந்தையே, நமக்கு நல்லது செய்வது யார், கெடுதல் நினைப்பது யார் என்று கூட தெரியாமல் நீ இத்தனை காலமும் இருந்து விட்டாய். இனியும் விழித்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் பிழைத்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம். எவ்வளவோ போட்டிகளும் பொறாமைகளும் அங்கே இருக்கும் பொழுது உனக்கென கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து இவர்கள் வேறு யாருக்காவது தட்டி பறித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்பவும் வைத்து விடுகின்றார்கள். இவர்களின் வார்த்தைகளையே தெய்வ வாக்காக நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, சட்டென்று வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, சட்டென்று வாழ்க்கையில் இது போன்ற ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது மனம் உடைந்து போய் விடுகின்றாய். அந்த நொடி பொழுதிலும் கூட இவர்கள் செய்த வேலைகள் உனக்கு ஞாபகத்திற்கு வருவதில்லை. இவர்கள் தெளிவாக உனக்கு சில விஷயங்களை சொல்லி இருந்தால் நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கைக்கானதை நீ தெளிவாக பெற்றிருப்பாய். ஆனால் இவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைக்கு ஆளாக்குகிறது. உனக்கு கெடுக்கின்ற எல்லா வேலைகளையும் சரியாக செய்கிறார்கள் அல்லவா? என் பிள்ளையை, சூழ்ச்சிகள் வாழ்க்கையில் செய்கின்றவர்கள் நீ தவறு செய்யும் பொழுது உன்னை தட்டி கொடுப்பார்கள். அதே நேரத்தில் நீ நல்லது செய்யும் பொழுது உன்னை அந்த இடத்திலேயே நிற்க வைத்து எதற்காக இதை செய்தோம் என்று உன்னை வேதனைப்பட வைப்பார்கள். அந்த அளவிற்கு உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய இவர்களை என் பிள்ளையை நீ என்னவென்று சற்று கவனிக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கையை இத்தோடு முடித்துவிட முடியாது. இனிமேல்தான் வாழ்க்கையை உனக்கு இருக்கின்றது. நீ இனிமேல் கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கின்றது. இவர்களினுடைய எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ தெளிவாக பெற வேண்டியது எல்லாம் உன்னுடைய வெற்றி என்ற ஒன்று மட்டும்தான். இந்த வெற்றியை நீ எப்பொழுது கைகளில் தூக்கி சுமப்பாய் என்றுதான் உன் அம்மா நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். நான் இதனை உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற வெற்றி அவர்களுக்கு மட்டுமான வெற்றி. ஆனால் உனக்கு கிடைக்கின்ற வெற்றியானது எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய வெற்றி. ஏனென்றால் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் நீ அதோடு அப்படியே விட்டுவிடப் போவது கிடையாது. சுற்றி இருக்கின்ற நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த கஷ்டங்களை எல்லாம் நீ போக்கி விடுவாய். அவர்களுக்கு சரியான உதவியினை நீ வழங்கி விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நன்மைகள் பல இந்த வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் கைவிட்டு விடக்கூடாது. நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுது என்பதனை நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உன் கைகளில் இருக்கின்ற எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை புரிந்து இந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் முன்னேறி கொண்டே இரு. நீ உன் வேலையை சரியாக செய்து கொண்டும் மற்றவர்களின் பேச்சுக்களுக்கெல்லாம் செவிசாய்க்காமல் முன்னேறி கொண்டே இருந்தாயானால்
எந்த இடத்திலும் இவர்கள் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஏனென்றால் உனக்கே புரிந்துவிடும். சரியான விஷயத்தை தவறு என்று இவர்கள் சொல்லும் பொழுதே இவர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். நீ வெற்றி பெற்றால் நாளை அவர்களுக்கும் தான் உன்னிடத்திலிருந்து உதவி கிடைக்கப் போகின்றது. ஆனால் நன்றி கெட்ட உலகம் அல்லவா, நன்றி கெட்ட மனிதர்கள் அல்லவா, நீ எவ்வளவுதான் அள்ளிக்கொடு, எவ்வளவுதான் செய்து கொடு, ஒருபோதும் உன்னை திரும்பி பார்ப்பது கிடையாது. ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை அவர்கள் செய்ய போவது கிடையாது. நீ செய்வதை செய்து கொண்டுதான் இருப்பாய். ஏனென்றால் நீ தெய்வத்தின் குழந்தை அல்லவா. என் பிள்ளையே, இன்று விடிந்திருக்கின்ற இந்த பொழுதில் உன்னால் முடிந்த உதவிகளை யாருக்கேனும் நீ செய்து கொடு. என் பிள்ளையே, உன்னுடைய புண்ணிய காரியங்கள் மட்டும்தான் உன்னுடைய உயிரை காப்பாற்றும். உன்னுடைய புண்ணிய காரியங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற தவறான விஷயங்களில் இருந்து உன்னை முன்னே எடுத்து வரும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உன் கரம் பற்றி வழி நடத்துகின்ற இந்த வராகி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் போதும். என் பிள்ளையே, வராகியின் அன்பு உன்னை வாழ்க்கையின் எந்த உச்சத்திற்கும் அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொள். நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் அந்த உண்மையான அன்பு மட்டும்தான். இந்த அன்பு ஒன்றை நீ தெளிவாக எனக்கு கொடுத்து விட்டால் போதும். எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றியை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் என் பிள்ளை, நீ செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உனக்கான நன்மைகள் அங்கே மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாரும் அங்கே எந்த வகையிலும் உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதற்கும் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல் இருந்து கொண்டிருந்தால் போதும். எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, கண்ணீரும் கவலையும் இங்கு யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. எந்த நிலையிலுமிருந்தும் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். யார் உன்னை எந்த இடத்தில் வீழ்த்தினாலும் அந்த இடத்தில் உன்னால் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும். மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ எப்பொழுதும் உனக்கான வெற்றியை தேடி இந்த வாழ்க்கையை நீ சரியாக அமைத்துக்கொள். என்ன நினைத்தாலும் சரி, நீ எப்பொழுது இந்த வாழ்க்கையை முழுமையாக்க நினைக்கின்றாயோ அப்பொழுது அது உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, வராகியினுடைய அன்பினை யாராலும் அவ்வளவு எளிதில் பெற்றுவிட முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அன்பு அத்தனை நிரந்தரமாக உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்துவிடக் கூடாதல்லவா. உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் இரு. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல் அம்மா அள்ளி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னை வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக நல்லதொரு நிலையை அடைந்து காட்டுவாய். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு நடுவில் நீ வாழ்ந்து காட்டுவாய். உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று மற்றவர்கள் சிந்திக்கின்ற அளவிற்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை இனிமேல் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய்.
யாரிடத்திலும் இருந்து இந்த வாழ்க்கையை யாரும் உன்னிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய சூழ்நிலை இனி ஒருபொழுதும் உருவாகாது. உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து நான் சரியாக அதனை உனக்கு கொடுக்க வந்துவிட்டேன். வெற்றி என்பது உன்வசமாக இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை ஒருபொழுதும் உனக்கு அருகில் நீ வைக்க நினைக்காதே. இவர்களிடமிருந்து உனக்கான ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்த பிறகும் இவர்களுக்கு எந்த வகையிலும் என் பிள்ளை நீ உடன் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் எதையும் கிடைக்க விடாமல் செய்கிறது என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.